அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ராஜா ரொம்ப வீரம் உள்ளவர். ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய தீய குணமும் இருந்துச்சு. அதுதான் கர்வம். தான் செய்யறது தான் சரி, தன்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லைங்கிற தலக்கணம் அவருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு ஆசையும் வந்துச்சு. உலகமே வியந்து பார்க்குற மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான கலைக்கூடத்தை கட்டணும்னு முடிவு செஞ்சு நாட்டில் இருக்கிற சிறந்த சிற்பிகளை எல்லாம் கூப்பிட்டாரு. அதில் சந்திரன்னு ஒரு வயசான சிற்பியும் இருந்தார். அவர் ரொம்ப ஏழை, ஆனால் கையில் அசாத்தியமான கலையும் இருந்துச்சு. ராஜாவும் சந்திரன்கிட்ட, இந்த கலைக்கூடம் என்னோட கர்வத்தை பறைசாற்றணும், இதை பார்க்குறவங்க எல்லாரும் என் புகழை பாடணும், அப்படி ஒரு கட்டடத்தை நீ கட்டி முடிச்சா உனக்கு எடைக்கு எடை தங்கம் தருவேன்னு சொன்னார். சந்திரனும் பகல் இரவு பார்க்காம உழைச்சாரு. 5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு சிலையும் உயிருள்ள மாதிரி செதுக்குனாரு. கடைசியில் அந்த கலைக்கூடமும் தயாராச்சு. அதை பார்க்க 2 கண்ணும் பத்தாது. அரசர் வந்து பார்த்தாரு. அவரோட கர்வம் இன்னும் அதிகமாச்சு. ஆனால் அவருக்கு ஒரு பொறாமை கலந்த பயமும் வந்துச்சு. இந்த சிற்பி வேற எங்கேயாச்சும் போய் இதை விட அழகான கட்டிடத்தை கட்டிட்டா என்னோட பெருமை குறைஞ்சிருமேனு நினைச்சாரு. அவரு கர்வத்தோட உச்சிக்கும் போனாரு. சந்திரனுக்கு தங்கம் கொடுக்க வேண்டிய நேரத்துல ராஜா ஒரு சதியும் செஞ்சாரு. சந்திரனை தனியா கூப்பிட்டு, உன்னோட வேலை ரொம்ப அருமை, ஆனா இனி நீ யாருக்கும் இப்படி ஒன்று செஞ்சு கொடுக்கவே கூடாது, அதனால உன்னோட 2 கைகளையும் வெட்ட போறேன்னு சொன்னாரு. சந்திரன் அதிர்ந்தே போயிட்டாரு. அரசே, நான் உங்களுக்காக உழைச்சதுக்கு இதுதான் பரிசா அப்படின்னு கெஞ்சினாரு. ஆனா கர்வம் கண்ணை மறைச்ச ராஜாவும் சந்திரனோட கைகளையும் வெட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கொடுக்க வேண்டிய தங்கத்தையும் கொடுக்காம அவரை ஊரை விட்டு துரத்திட்டாரு. வருஷங்களும் கடந்துச்சு. ராஜா கட்டின அந்த பிரம்மாண்டமான கலைக்கூடமும் மெல்ல மெல்ல சிதையவும் ஆரம்பிச்சிச்சு. தூண்கள்ல விரிசலும் விழுந்துச்சு. சிலைகளும் லேசா கீறல் விழவும் ஆரம்பிச்சிச்சு. ராஜாவுக்கு பதட்டமும் அதிகமாயிட்டு. நாட்டுல இருக்கிற மற்ற சிற்பிகளையும் கூப்பிட்டாரு. ஆனா எல்லாருக்கும் இதை செஞ்சவரு ஒரு மகா கலைஞன், அவரோட நுணுக்கம் எங்களுக்கு தெரியாது, அவரால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு இப்பதான் தன்னோட தப்பும் புரிஞ்சுது. கர்வத்தால ஒரு நல்ல கலைஞனை அழிச்சிட்டோமேன்னு வருத்தமும் பட்டாரு. சந்திரனை தேடி அலைஞ்சாரு. கடைசியில ஒரு குப்பமேட்டுக்கு பக்கத்துல சந்திரனும் பிச்சை எடுத்துட்டு இருந்ததை பார்த்தாரு. ராஜாவும் சந்திரன் கிட்ட போய் மண்டிட்டு அழுதாரு. என்னோட கர்வத்தால உன்னை அழிச்சிட்டேனே, இப்போ என்னோட கலைக்கூடமே அழிய போகுது, என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டாரு. சந்திரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அரசே, கைகள் இல்லாம போனாலும் என்னோட அறிவு இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா உங்க கர்வம் உங்க அறிவை மறைச்சிருச்சு. ஒரு கட்டடத்தை தூக்கி பிடிக்க தூண்கள் வேணும், ஆனா ஒரு மனுஷனை தூக்கி பிடிக்க அன்பு வேணும். நீங்க தூண்களை மட்டும் நம்புனீங்க, அன்புங்கிற அடிப்படையை மறந்துட்டீங்க. ராஜா தன்னோட தவற உணர்ந்து சந்திரனுக்கு உயரிய மரியாதையும் கொடுத்தாரு. ஆனா இழந்த கைகள் திரும்ப வராதில்லையா? அந்த பாலடைஞ்ச கலைக்கூடம் ராஜாவோட கர்வத்துக்கு ஒரு அடையாளமா அப்படியே நின்னுச்சு. அதிகப்படியான கர்வம் கண்ணை மறைக்கும். நாம உயரத்துல இருக்கும்போது நமக்காக உழைத்தவங்களை மதிக்க தவறுனா ஒரு நாள் நாம கீழே விழும்போது கை கொடுக்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க.